வாட் இஸ் சர்ப்ரைஸ்? என்னடா திடீர்னு இப்படி? என்ன விஷயம்? உட்கார். எல்லாம் விசேஷம் தான். சொல்லு. உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலான்னு வந்திருக்கேன். கொடுப்பா, தாங்கிக்கிற. என்ன சொல்லு? சொன்னா புரியாது, காட்டினாதான் தெரியும். சரி காட்டு. தான் தாடா கூடுறா. என்னடா வைத்திய தொழில விட்டுட்டு தரகராயிட்டியா? என்ன பண்றது, நேற்றுக்கு தரகர் எங்க வீட்டுக்கு வந்ததுனால இன்னைக்கு நான் இங்க வர வேண்டியதாயிடுச்சு. என்ன சொல்ற? சொல்றேன். தரகர் இந்த போட்டோ எல்லாம் காமிச்சதும் அம்மாவுக்கு பையன் மேல திடீர்னு பாசம் பொங்கிடுச்சு. அப்புறம் உடனே கல்யாணத்தை நடத்தணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப நீயே ஒரு பொண்ணை பார்த்து செலக்ட் பண்ண வேண்டியதானே? இதையே தான் அம்மாவும் சொன்னாங்க. ஆனா முரளி தான் செலக்ட் பண்ணணும்னு கண்டிஷனா சொல்லிட்டேன். சரி, செலக்ட் பண்ணா போச்சு. பார்க்கலாம். நல்லா இருக்குல்ல? கண்ணு பெருசு, இது பியூட்டிஃபுல். மூக்கு பெருசுப்பா. இது ரொம்ப பெருசு. ஏன் முரளி? ஆஹா, ஜாடிக்கேத்த மூடி மாதிரி சரியான ஜோடி. இதையே ரிஜெக்ட் பண்ண? டேய், என்னடா உன் ரசனை? இத கல்யாணம் பண்ணிக்கிறத விட பேசாம என்னையே நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்டா. என்ன முரளி சொல்ற? பொண்ணு உனக்கு தானே? டேய், இதெல்லாம் உனக்குன்னு நான் பார்த்துட்டு இருக்கேன்டா. எனக்கு எப்போ பொண்ணு செலக்ட் பண்ணியாச்சு. ஓஹோ, ஊமமா இருந்துகிட்டு என்ன வேலையெல்லாம் பண்ணிருக்க? யாருன்னு சொல்லு. இப்ப நான் உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி தரப்போறேன். அந்த பொண்ணு தேவிதான். என்னடா அசந்துட்டேன்? I can understand. டேய், அந்த பொண்ணு என்ன காமிச்சிட்டு நான் இவர்தான் லவ் பண்றேன்னு சொல்லும்போது நானே அசந்துட்டேன்டா. அன்னைக்கு நீ கூட இருந்தியா ஹாஸ்பிட்டல்ல? இல்ல, ஒருவேளை விளையாட்டுக்கு சொல்லியிருந்தானா? டேய், விளையாட்டு கூட அந்த மாதிரி சொல்லாத, என்னால் தாங்க முடியாது. ரிஷி, 30 வருஷமா அந்த ஹாஸ்பிட்டல் காம்பவுண்டுக்குள்ளேயே என் வாழ்க்கை ஒரு அர்த்தம் இல்லாம ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நான் எதிர்பார்த்ததெல்லாம் சாவு ஒண்ணுதான்டா. ஏன் தெரியுமா? அனாதையா வாழ்றதை விட சீக்கிரமா செத்துட்டா எங்க அம்மா கிட்ட போய் சேர்ந்துடலாம்னு நினைச்சுக்குவேன். தேவி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பின்னால்தான் எனக்கு வாழ்க்கையோட அர்த்தமே புரிய ஆரம்பிச்சது. அவளோட காதல் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இத்தனை நாளா எனக்கு தெரியாத ஆசை, கனவு, ஒரு லட்சியம் எல்லாமே ஒரே அடியா சேர்ந்து வந்துருச்சு. ரிஷி, வாடா வா. இந்த வீடு 30 லட்சம், அங்க கார்ல இருக்க அது 12 லட்சம். இவங்க எல்லாம் இந்த வீட்டுல என்ன வேலை செய்யறாங்கன்னு எனக்கே தெரியாது. ஆனா இத்தனை இருந்தோம் நான் சந்தோஷமா இல்ல. என்ன, இங்க தேவி இல்ல. இங்க பாரு, இதான் தேவி எனக்கு முதல்ல வாங்கி கொடுத்த ஷர்ட் பேண்ட். தினமும் காலையில எழுந்திச்சதும் இந்த ஷர்ட் பேண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் மத்த வேலை. இந்த ஒரே ஒரு ஷர்ட் பேண்ட் போட்டுட்டு இருந்த நாள்ல எனக்கு எவ்வளவோ சந்தோஷம், மன நிம்மதி இருந்தது. இப்ப நினைச்ச வேலைக்கு ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணக்கூடிய வசதி என்கிட்ட இருக்கு. ஆனா 5 நிமிஷம் மனம் விட்டு தேவி கிட்ட பேச முடியலையே. தினமும் ரெக்கார்டிங், ஃபங்க்ஷன், ரிப்பன் கட்டிங், குத்து விளக்கு ஏத்துறது, என் டைம் யாருக்கும் செலவு பண்ணிட்டு இருக்கேன். ரிஷி, இதுக்கு முன்ன மாதிரி தேவி வந்து என்ன பாக்குறதும் இல்ல. அவளை பார்க்காம என்னாலையும் இருக்க முடியல. ஒருவேளை திரும்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டா என்ன பார்க்க அடிக்கடி வருவா இல்ல தேவி? முரளி, அப்படி சொல்லாத. நீ சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக நான் எதுவும் செய்ய தயாரா இருக்கேன். சொல்லு, நான் என்ன செய்யணும்? எனக்கும் தேவிக்கும் தெரிஞ்ச ஒரே ஆளு நீதான். நான் சொன்னதெல்லாம் தேவி கிட்ட சொல்லி எப்படியாவது எங்க கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணுடா. சத்தியமா செய்யறேன். கானம் புதிய வேதம், இளமை நாரம், அமுத கீதம், கவிதை தீட்டலாம், அதை குயில்கள் கேட்கலாம், நதியின் பாட்டலாம், நம் அறிவை தீட்டலாம். அனுமதி இலவசம், அனைத்திலும் பரவசம், நமக்கு கிடைக்கும் இனிய கானம். புதிய வேதம்,
இளமை நாரம் அமுத கீதம் இடுப்புல புடிக்கிற சுழுக்கையும் வலிப்பையும் ரேப் நடனம் என்று சொல்லுறியே உளறல காட்டுன்னு உதறல கூத்துன்னு பெத்து வாய நீ மெல்லுறியே சபையுள்ள ஏறிக்கு சரக்கையும் காட்டிக்க அதுக்கு பிறகு பேச்ச பேசிக்கோ விக்காத சரக்குக்கு வைக்காத விளம்பரம் தலைய குனிஞ்சு கவிட்டு போட்டுக்கோ அப்பா பாப்புக்கு அது தரும் சொகுசுக்கு கோ கோ இண்டசுக்கு கூட்டிட்டு மனசுக்கு வேற என்ன வேலைக்கு வாலிபம் இருக்குது உமருக்கு 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 யாமுக்கு பாட்டேடா அவருக்கும் அவருக்கும் சுத்திருக்கும் சுவருக்கும் போட்டேடா அட அரிசிக்கும் பருப்புக்கும் காதருந்த செருப்புக்கும் ரேடா அட கடலை புண்ணாக்குக்கும் கழுதையின் நாக்குக்கும் கூட்டேதடா நில்லாது வானத்து மேலே நில்லாது வானத்து மேலே பலானது போடத்து மேலே சொன்னான் எங்க மேதைக்கு மேலே அவங்க அம்மா பேரு யசோத மவாதானி நிக்காரி நீ தாமரே மவாதானி நெறி கண்ணே சமப்பாக இனிய கானம் இடவங்கள் புதிய வேதம் பச்சானி இளமை நாதம் அமுத கீதம் கவிதை தீட்டலாம் அதை குயில்கள் கேட்கலாம் நதியின் பாட்டலாம் நம் அறிவை தீட்டலாம் அனுமதி இலவசம் அனைத்திலும் பரவசம் நமக்கு கிடைக்கும் இனிய காரணம் புதிய பேதம் இளமை நாரம் தழுதி அமுத கீதம் குட்டுமிக்க சிண்டு முடிக்கிறப்ப சோதேரிடா அட அடுப்புல நெருப்புல அனலில் கொதிக்குது சாம்பாருடா அட குதிரைக்கு காலுண்டு மதுரைக்கு காலிலேயே கூறடா அட குதிரை நடக்குது மதுரை நடக்கலே நீ பாரடா ஆக மொத்தம் கூட்டி கழிச்சான் வணக்கையவ கண்டு பிடிச்சா மிச்சம் மீது வச்சிட வேணாம் தப்பி தவறு மெச்சிட வேணாம் மமதன் நீ கருணி தமறு மமதன் நீரி கண்ணி சமப்பாக இந்திய கானம் புதிய வேதம் இளமை நாரம் அமுத கீதம் கவிதை தீட்டலாம் அதை குயில்கள் கேட்கலாம் நதியின் பாட்டலாம் நம் அறிவை தீட்டலாம் அனுமதி இலவசம் அனைத்திலும் பரவசம் நமக்கு கிடைக்கும் இனிய கானம் புதிய வேதம் இளமை நாதம் அமுத கீதம் இனிய கானம் புதிய வேதம் இளமை நாதம் அமுத கீதம் வாவ் எக்ஸலென்ட் ரிலி நான் இப்படி ஒரு ப்ரோகிராம் எதிர்பார்க்கவே இல்ல சூப்பரா இருந்தது Thank you very much. பப்ளி மேம் ஐ லவ் யூ புரிய முடியுதா தேவி நீ எப்பவும் இப்படியே சிரிச்சிட்டு இருக்கணும் many happy returns of the day. Thank you. You're most welcome. ப்ரோக்ராம் பிரமாதம் முரளி. வாடா ரிஷி, நம்ம கேங் எல்லாம் வெளியில நிக்கிறாங்க, நான் போய் அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன், நீ பேசிட்டு வா. ரிஷி,
நான் சொன்ன விஷயம் தேவிகிட்ட எப்படியாவது பேசிடுறான். இதுதான் சரியான டைம். பேசி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா. ஓகே? உங்ககிட்ட மட்டும் ஏதோ ரகசியமா சொல்லிட்டு போறாரு, நான் தெரிஞ்சுக்கலாமா? எல்லாம் அவனோட கல்யாணத்தை பத்தி தான். முரளியோட மனசை மட்டும் பாக்குற ஒரு பொண்ணு அவனுக்கு கிடைச்சிட்டா எப்பவும் சந்தோஷமா இருப்பான்ல. ஏன் கிடைக்க மாட்டாங்க? நான் நீ போட்டு போட்டுட்டு வந்து நிக்க மாட்டாங்க. நான் மட்டும் உன்னை லவ் பண்ணாம இருந்தா நானே முரளி கல்யாணம் பண்ணிக்குவேன். பாய். முரளி, நீ இப்பெல்லாம் சாப்பிடுறதே இல்ல. எவ்வளவு இழைச்சு போயிட்டு இருக்க தெரியுமா நீ? இந்த சாப்பிடு. இதுல எண்ணெய் ஜாஸ்தியா இருக்கான், சாப்பிட்டா தொண்டைக்கு ஒத்து வராதுன்னு தேவி சொல்லிச்சு. தேவி சொன்னாலா? அப்ப சரியா தான் இருக்கும். உடம்ப விட குரல் தான் முக்கியம். கீப் இட் அப். அந்த பிஸ்கட்ல எண்ணெய் இல்லையே. சரி, ஒன்னே ஒண்ணுதான் கொடுப்பேன். ரோமி, நீ எப்ப டிஸ்சார்ஜ் ஆன? என்னைக்கு நீங்க ஆஸ்பத்திரி விட்டு வெளியே வந்தீங்களோ அன்னைக்கே நான் டிஸ்சார்ஜ் ஆயிட்டேன். முதல்லயே better. கையில எப்பவுமே ரோஜா பூ இருக்குமா? எங்க அது? That rose in somebody's head. அந்த ரோஜா பூ இன்னொருத்தி தலையில இருக்கு. நான் ஏன் தெரியுமா இங்க வந்தேன்? எனக்கு கல்யாணம். இந்த இன்விடேஷன். ஆனா ஒரு விஷயம், நீ வராம நான் தாலி கட்ட மாட்டேன். ஆமா, உன் காதல் விவகாரம் என்ன ஆச்சு? பேசுன மாதிரியே பாட்டு பாடி பெரிய பணக்காரன் ஆயிட்ட. தேவி எப்ப கல்யாணம் பண்ணி போற? கல்யாணம் ஆயிடுச்சா? ஏண்டா முரளி, ரோமி சொல்றதெல்லாம் உண்மையாடா? அது டாக்டர் ஒண்ணும் சொல்லியா? அவருக்கு ஒண்ணுமே தெரியாதா? ஏன்டா அண்ணன் மறைக்கிற? ஹாஸ்பிட்டல் அந்த பொண்ணு உன்னை பார்த்தா ஐ லவ் யூ சொன்னதை அவருக்கு நீ சொல்லவில்லையா? டேய், நீ இதே மாதிரி மறைச்சிட்டு இருந்து வச்சுக்கேன், வாழ்க்கை பூராவும் உன் காதல் கண்ணு தீவு கதை மாதிரி நின்றுட்டே போகும். இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. தேவி சோசியல் சர்வீஸுக்கு தான் வந்திருக்கான்னு நினைச்சேன். போக போக உனக்கு தான் சர்வீஸ் பண்ணிருக்கான்னு தெரியுது. ஏண்டா முரளி, இதை மட்டும் ஏன்டா என்கிட்ட சொல்ல மறைச்ச? குரு, நீங்க பிரம்மச்சாரி, இதுல முன்பின் தெரியாத அனுபவம் வேற இல்ல, இதெல்லாம் போய் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்னு. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். பிரம்மச்சாரி கல்யாணம் பண்ணிக்கிறது தான் தப்பு, இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தப்பு இல்ல. நானே தேவி கிட்ட போய் அவகிட்ட பேசி முடிச்சு தேதி குறிச்சிட்டு வர்றேன். தேங்க்யூ மாமா. வெல்கம் மச்சி. அக்கா, வாங்க சார். என்ன இப்படி திடீர்னு? எல்லாம் உன்னை தேடிதான். எங்க அப்பா அம்மாவை காணோம்? அவங்க மேரேஜ்க்கு போயிருக்காங்க. அப்படியா? அதுவும் நல்லதுக்கு தான். என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ, கூல் ட்ரிங்க்ஸ்? அதெல்லாம் எதுவும் வேணாம். கூடிய சீக்கிரத்துல கல்யாண சாப்பாடே சாப்பிட்டுக்கிறேன். நான் மாப்பிள்ளை வீட்டு சார்பா வந்திருக்கேன். பெரியவங்க கிட்ட கலந்து பேசுறத பின்னாடி பாத்துக்கலாம். உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டியதானே முக்கியம். அங்கிள், அவகிட்ட என்ன கேக்குறது? அவளுக்கு டபுள் ஓகே. அப்படிங்கிற நிஜமா சொல்றமா தேவி, வயசுல சின்ன பொண்ணா இருக்க, இல்லன்னா உன் கால்ல விழுந்துருவோம்மா. என்ன சார், எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்லம்மா, இந்த காலத்துல உன்ன மாதிரி மனசுள்ள பொண்ணுங்களை பாக்குறது ரொம்ப கஷ்டம். காதல்ங்கிறது உண்மையிலேயே பணம், படிப்பு, அழகு, அந்தஸ்து, வயசு இது எல்லாத்தையும் மீறினதுன்னு இப்பதாம்மா புரிஞ்சுக்கிட்டேன். முரளியோட முன்னேற்றத்துக்கு காரணமா இருந்த நீயே அவனுக்கு மனைவியா வரதில்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா. என்ன சார் சொல்றீங்க? உங்களுக்கு நான் மனைவியா? என்னால அப்படி நினைச்சு கூட பார்க்க முடியாது. தேவி, நீ என்னம்மா சொல்ற? சார், நான் சோஷியல் சர்வீஸ்க்காக ஹாஸ்பிட்டல் வந்தப்போ முரளி அனாதை நினைச்சு பரிதாபப்பட்டு அவர்கிட்ட பாசமா நடந்துக்கிட்டேன். இது மாதிரி நான் எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சிருக்கேன். நீங்க கூட பைத்தியங்கள் கேட்கிற கேள்விக்கெல்லாம் சமாதானம் சொல்றது இல்லையா? அதே மாதிரிதான் இதுவும். மனிதாபிமானத்துல செஞ்ச உதவிக்கெல்லாம் கையையும் காலையும் ஊட்டி காதல்ல நினைச்சுக்கிட்டு கல்யாணம் வரைக்கும் வந்துட்டீங்களே சார். இந்த பாருமா, முரளி உன் மேல உயிரே வச்சிருக்கான். நீ மனசு வச்சா இந்த கல்யாணம் நடக்குமா? சார், நான் டாக்டர் ரிஷியை லவ் பண்றேன். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. சார், நானும் முரளி கிட்ட நேர்ல எல்லா உண்மையும் எடுத்து சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வேணாம் தேவி, நீ அவனை காதலிக்கலங்கிற விஷயத்த என்னாலேயே தாங்கிக்க முடியல. முரளி நிச்சயம் தாங்க மாட்டான். நீ சொல்ற விளக்கமெல்லாம் அவனுக்கு புரியாது. அவனுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்க போதான்னு நினைச்சு கற்பனையில் அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவன் வரும்போது நானே அவனுக்கு பக்குவமா தேவி உனக்கு சரியான ஜோடி இல்லடான்னு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன். நான் வர்றேம்மா. குமரன் சில்க் சார், வணக்கம். நம்ம முரளி பேர். ஆமா, பெண்கள் பாடுகிறதா. கல்யாண புடவைகள் எல்லாம் வெரைட்டி அனுப்பி வைங்க சார். சார், எவ்வளவு விலையானாலும் பரவாயில்ல. என்ன 10 தடவையா கல்யாணம் பண்ணி போறேன். ஒரே ஒரு தடவை தானே. என்ன கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அனுப்பி வைங்க. கண்டிப்பா அனுப்பி வைங்க ப்ளீஸ். தேங்க்யூ. வா குருவே, வருக வருக. என்னாச்சு போன காரியம்? தேவி என்ன சொன்னா? கல்யாணம் எந்த தேதியில வச்சுக்கலாம்னு சொன்னா? சொல்லுங்க குரு, சஸ்பென்ஸ் என்னால தாங்க முடியாது. சொல்லுங்க.
இல்ல முரளி, தேவி படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டா. அப்படியா? சரி பரவாயில்ல விடுங்க, இத்தனை நாள் பொறுத்தாச்சு, இன்னும் கொஞ்ச நாள் தானே. குரு, உங்களுக்கு ஒரு விஸ்கி பாட்டில் வச்சிருக்கிறேன், அடிச்சிட்டு கல கல கலகலான்னு இருங்க. இன்னையில இருந்து நான் குடிக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். தெரியுமே, என் கல்யாணம் ஆகிற வரைக்கும் குடிக்க மாட்டீங்க, எனக்கு தெரியாத என்ன. குருனா குரு தான். இருந்தாலும் இந்த பாட்டில் உங்ககிட்ட வச்சுக்கோங்க. ஓகே, வரேன். நிலைமை எல்லை மீறி போறதுக்குள்ள உண்மையை சொல்லிடுறது நல்லது. முரளி உங்களுக்கும் ஃப்ரெண்டு தானே. நம்ம 2 பேரும் காதலிக்கிற விஷயத்தை நீங்களே அவருக்கு எடுத்து சொல்லி புரிய வைங்க. அது என்னால முடியாது. ஏன் முடியாது? அடுத்தவனா இருந்தா சொல்லிடுவேன். ஆனா முரளி என் அண்ணாச்சே. தேவி, உங்ககிட்ட மட்டும் இந்த உண்மையை சொல்றேன். இந்த விஷயம் முரளி தெரிஞ்சிச்சுன்னா எங்க என்ன வெறுத்துருவானோன்னு பயமா இருக்கு. நான் எங்க அம்மா கிட்ட கூட இதை சொல்லல. ஏன்னா இந்த வயசான காலத்துல இந்த அதிர்ச்சி அவங்களால தாங்கிக்க முடியாது. முரளி நல்லா இருக்கணும்னு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. இனிமேலும் அவன் நல்லா இருக்கணும்னா நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கணும். ரிஷி, நீ இப்படிலாம் பேசணும்னு நான் நினைக்கவே இல்லை. உனக்கு என்ன, நீ பெரிய தியாகம் பண்றதா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா உங்க அண்ணன் தம்பி பாசத்துக்கு பலியாக போறது நான் தானே. முடிவா சொல்றேன், நான் நேசிக்காத ஒருத்தர் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. முரளியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நான் கட்டாயப்படுத்தல. ஆனா நானும் முடிவா சொல்றேன், நம்ம கல்யாணம் நடக்காது. முரளிக்காக நம்ம வாழ்க்கையை பாழாக்கிக்கிறது எந்த விதத்துல நியாயம்? முரளியோட சந்தோஷத்தை கெடுத்துட்டு தான் எனக்கு ஒரு வாழ்க்கை அமையணும்னா அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டாம். முரளிக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்தவன் நீதான். என்னால அது அழியறத நான் விரும்பல. என்ன மறந்துரு ப்ளீஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆண்டின் ஆல் இந்தியா ஆடியோ அசோசியேஷன் தலைவராக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மிஸ் முரளி அவர்கள் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். Give a big hand. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் தேர்ந்தெடுக்கப்படுவேன்னு நீங்க எதிர்பார்க்கவே இல்லைல்ல? நோ, நீங்க வந்தா என்ன, நான் வந்தா என்ன. தம்பி, இந்த சின்ன வயசுல எவ்வளவு பெரிய பதவிக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். தம்பி, ஒண்ணும் இல்ல, பிசினஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை. உங்களுக்கு தெரியாது இல்ல, அசோசியேஷன் ஃபண்ட்ல இருந்து ஒரு 30 லட்சம் ரூபாய் எடுத்து ரொட்டேஷன்ல விட்டுருக்கேன். கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா பணத்தை கட்டிடுறேன். அப்படியா? அப்ப நாளைக்கே கட்டிடுங்க. நாளைக்கு? அதுக்குள்ள எப்படி? எடுக்க தெரிஞ்சது இல்ல, கட்டுங்க. கொஞ்சம் மனசு வைங்க, இல்லைன்னா என் மானமே போயிடும். மானமா? உனக்கா? பணத்துக்காக கட்டின பொண்டாட்டிக்க விபச்சாரி பட்டம் கட்டின நீ மானம் அபிமானத்தை பத்தி பேசாத. என்ன தெரியல? நான் தான் முரளி. முரளியா? என் மகன் முரளியா நீ? அன்பார்ச்சுனேட்லி. முரளி, நான் செஞ்சதெல்லாம் தப்புதான். அதுக்காக நான் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். மன்னிப்பு கேட்டுட்டா செத்து போன எங்க அம்மா திரும்ப வந்துருவாங்களா? என் பாதி வாழ்க்கை வைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலே கலைஞ்சிச்சு, அது திரும்ப வந்துருமா? நீங்க செஞ்சதெல்லாம் செஞ்சுட்டு ஐ அம் சாரி அப்படின்னு நான் மறந்தேன்னா உன் பணத்திமிரு, அந்தஸ்து, போலித்தனம் எல்லாத்தையும் இறக்கி உன்னையும் உன் குடும்பத்தையும் நடுத்தெருவில் நிப்பாட்டினாதான் யாத்திரை அடங்கும். எங்க அம்மா ஆத்மா சாந்தி அடையும். மிஸ்டர் கங்காதரன், திஸ் இஸ் ஓன்லி எ பிகினிங். இது ஆரம்பம் மட்டும்தான். கூடிய சீக்கிரம் கோர்ட் நோட்டீஸ் வரும், அங்க சந்திக்கலாம். ஓகே, பை. பாருங்க. வாங்க தம்பி. இன்விடேஷனை ரிஷியோட டேஸ்டுக்கே செலக்ட் பண்ணட்டுமே? பத்திரிக்கை டிசைன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா மத்த வேலைகளை நான் கவனிச்சுக்க. மத்த வேலைங்கன்னா எல்லாம் உன் கல்யாணம் ஏற்பாடுதான்டா. ஏமா யாரை கிட்ட முடிவு பண்ணீங்க? ஏ, நாங்களாம் தான் முடிவு பண்ணோம். என் சம்மதம் இல்லாம நீங்களா எப்படி முடிவு பண்ணலாம்? என்னப்பா,
நீயும் தேவியும் பழகிறது எங்களுக்கு தெரியும். அது எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறோம். இதுல என்ன தப்பு? இத பாருங்க, உங்க பொண்ணு ஜஸ்ட் ஃப்ரெண்டா நினைச்சு பழகுன. அதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் வரைக்கும் வந்துட்டீங்க. அதுக்கு நான் பொறுப்பு இல்லையே. தம்பி, நீங்க தான் மாப்பிள்ளைன்னு எல்லார்கிட்ட சொல்லிட்டேனே. சாரி. உங்க அந்தஸ்துக்கு தகுந்த மாப்பிள்ளையா பார்த்து தேவி கல்யாணம் பண்ணுவீங்க. அந்தஸ்தா? அப்போ உங்களோட சம்பந்தம் பண்ண எங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றீங்களா? தம்பி, உங்களை 100ல ஒத்துறேன்னு நினைச்சிருந்தேன். ஆனா 10ஓட 11 நிரூபிச்சிட்டீங்க. ரிஷி, என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி பேசுற? இது பாரு, ஒரு பொண்ணுக்கு கல்யாண ஆசையை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அவளை ஏமாசுற தப்புப்பா. அப்ப நீங்க தேவி பழகுனதுக்குலாம் என்ன அர்த்தம்? அம்மா, பழகின பொண்ணுங்களை எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? நான் அவளை பீச் வரைக்கும் தானே கூட்டிட்டு போனேன், பெட் வரைக்கும் இல்லையே. என்னடா காதலிக்கும் போது கண்ணு மண்ணு தெரியாம காதலிக்கிறாங்க. கல்யாணங்கிற பேச்சு வந்துருச்சுன்னா அந்தஸ்தை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏங்க என்னாச்சு? எல்லாம் பண்ணாலதான் என் மான மரியாதை எல்லாம் போச்சு. உங்க பொண்ணை கட்டிக்க முடியாதுன்னு சொல்லிட்டா. உங்க அந்தஸ்தை பார்த்து அதுக்கு தகுந்த மாப்பிள்ளைய பார்த்து உங்க பொண்ணு கட்டிடுங்கன்னு சொல்லிட்டா. போதுமா? இப்படி திடீர்னு கல்யாணம் நின்னு போச்சுன்னா கேக்குறவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? அதே தேதியில அதே முகூர்த்தத்துல இவ கல்யாணம் நடக்கும். நான் பாக்குறவன் தான் மாப்பிள்ளை. ஏங்க, இனிமே யார பார்த்து நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. முரளி தம்பி நம்ம தேவி மேல உயிரையே வச்சிருக்கு. அந்த தம்பியவே நம்ம மாப்பிள்ளை ஆக்கிக்கலாம்னு நினைக்கிறேன். நீ சொல்றது சரிதான். அப்பா, இத பார், உன் பேச்ச கேட்டு கேட்டுதான் நாங்க இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். இனிமே நாங்க சொன்னபடி நீ கேட்டாகணும். ஆமா. அக்கா, ஏன் அழுகுற? நீங்க கிட்ட பேசி ஒண்ணும் நடக்காது. நேரா பப்ளி மாஸ் கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிடு. அவர் நல்ல அங்கிள். இவன் என்ன எழுதுறான் தெரியுமா பத்திரிகையில? தேவியின் திருவிளையாடல் அப்படின்னு சொல்லி டைட்டில் போட்டு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது என்கிட்ட காசு பறிக்கிறது தான் கிசுகிசு போட்டிருக்கான். இந்த புகழ், இந்த பாட்டு எல்லாமே அவங்க போட்ட பிச்சடா. இந்த உருவத்தை பாடுறா. என்ன யாராவது காதலிப்பாங்களா? என்ன யாராவது காதலிப்பாங்களா? அவ அழகுக்கும் படிப்புக்கும் பொருத்தமானவங்க, எனக்கு மேல பொருத்தமானவங்க 1000 பேர் வந்து மாப்பிள்ளைகளா கீழே நிப்பாங்கடா. இருந்தாலும் she loves me. என்ன காதலிக்கிற எதுக்கு தெரியுமா? என் மனசுக்காகடா, என் மனசு. தேவி அவன் எது தெரியாதனமா கண்ணா பின்னான்னு எழுதிருக்கான். அதுக்கு போய் நீ கண் கலங்கிட்டு come on please. இவன் மேல நான் வச்சிருக்கிறது காதல் இல்லடா, பக்திடா. இவன் என் தேவதைடா. தேவைப்பட்டா என் வீட்டுல இவளுக்கு கோயில் கட்டி நான் செலவு வைப்பேன்டா. இத கூட எழுது உன் பத்திரிக்கையில, புரியுதா? ஆனா அவன் என் மேல வச்சிருக்கிற காதலை கொச்சப்படுத்தி ஏதாவது எழுதுன கொலகாரன் ஆயிடுவேன். ராஸ்கல், புரியுதா? என்ன குரு சும்மா நின்று இருக்கீங்களே, தேவியை சமாதானப்படுத்துங்க. நான் ரெக்கார்டிங் போயிட்டு வரேன். ஓகே ப்ளீஸ் கொஞ்சம் பாத்துக்கங்க. பாத்தியாமா, நீயே சொல்லிடலான்னு வந்தேன். உன்னால முடியல. என் நிலைமை அதான். உன்னை பத்தி பேச்சு எடுக்க எனக்கு பயமா இருக்குமா? 30 வருஷமா பைத்தியம் இல்லாம உள்ள இருந்தவன் நீ இல்லைன்னு தெரிஞ்சா உண்மையிலேயே பைத்தியம் ஆயிடுவான். கையெழுத்து கூட போட தெரியாம இருந்தவனோட தலையெழுத்த மாத்துந்த நீதான். இதுக்கு மேல முடிவு உன் கையில தான் இருக்கு. பிரிந்தாலும் நெஞ்சுருகும் விந்தையிலும் விந்தையடி. அடவா ராஜா என்னோடு பாட, அதை கேட்கும் உள்ளம் தன்னாலே ஆட.
என்னென்ன காதல் பாட்டுக்களே இன்றும் தொடருது லைலா மஜ்னுவின் காதல் கதைகளே மண்ணீதிலே இன்னும் இருக்குது சிக்கி தவிக்குது காதல் சிறையிலே நெஞ்சங்களே அந்த பாட்டு பாடவா கேட்டு கூடவா என்னதன் பாட்டுக்கள் ஓயாதடா அந்த பாட்டு பாடவா கேட்டு கூடவா என்னதன் பாட்டுக்கள் ஓயாதடா அடவா வா ராஜா என்னோடு பாட அதை கேட்கும் உள்ளம் தன்னாலே ஆட இது விந்தையிலும் விந்தையடி படவா ராஜா என்னோடு பாட அதை கேட்கும் உள்ளம் தன்னாலே ஆட என்னென்ன காதல் பாட்டுக்களே இன்றும் தொடருது லைலா மஜ்னுவின் காதல் கதைகளே மண்ணீதிலே இன்னும் இருக்குது சிக்கி தவிக்குது காதல் சிறையிலே நெஞ்சங்களே அந்த பாட்டு பாடவா கேட்டு கூடவா எந்தன் பாட்டுக்கள் ஓயாதடா அந்த பாட்டு பாடவா கேட்டு கூடவா எந்தன் பாட்டுக்கள் ஓயாதடா அடவா வா ராஜா என்னோடு பாட அதை கேட்கும் உள்ளம் தன்னாலே ஆட இன்னொருத்தருக்கு மனைவியாக போற என் மனசுல நீ இருக்கிறது தப்பு அதை ஞாபகப்படுத்துற இந்த முதல்ல என்கிட்ட இருக்கிறது அதை விட தப்பு வெளியே சொன்னாலும் செல்லாமல் போகும் காதல் உலகே திரண்டு எதிர்த்து நின்றாலும் வெற்றி மாலை சூடும் காதல் மாலை சூடிக்கொண்டாலும் ஒருவருக்கொருவர் மனம் பொருந்தாத காதல் எத்தனை எத்தனை காதலடி இது விந்தையிலும் விந்தையடி பாடவா வா ராஜா என்னோடு பாட அதை கேட்கும் உள்ளம் தன்னாலே ஆட என்னென்ன காதல் பாட்டுக்களே இன்றும் தொடருது லைலா மஜ்னுவின் காதல் கதைகளே மண்ணீதிலே இன்னும் இருக்குது சிக்கி தவிக்குது காதல் சிறையிலே நெஞ்சங்களே அந்த பாட்டு பாடவா கேட்டு கூடவா எந்தன் பாட்டுகள் ஓயாதடா அந்த பாட்டு பாடவா கேட்டு கூடவா எந்தன் பாட்டுகள் ஓயாதடா அடவா வா ராஜா என்னோடு பாட அதை கேட்கும் உள்ளம் தன்னாலே ஆட அன்னைக்கு அவளை வேண்டான்னு எடுத்தெறிஞ்சு பேசினேன் இன்னைக்கு அவ போட்டோவை கையில வச்சிட்டு இருக்க தேவி உன்னால மறக்க முடியல அப்படித்தானே அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா தேவி எங்க இருந்தாலும் அவன் நல்லா இருக்கணும்னு மனசுக்குள்ள வாழ்த்திட்டு இருக்கேன் இப்படி எத்தனை நாளைக்கு போய் சொல்ல போற
நம்மால முரளிப்பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இனிமேலாவது அவன் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கட்டும் தானே நினைக்கிறேன். நீ எழுதின தைரியம் நான் படிச்சுட்டேன். உங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப பெருமையா நினைச்சிட்டு இருந்தேன். அது எனக்கு ரொம்ப ஏமாற்றமா இருக்கு. என்ன விட நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன். ஆனா இந்த சின்ன வயசுல எவ்வளவு வேதனையை தாங்கிக்கிற உன்னால எப்படி முடியுது ரிஷி? அம்மா என்ன அழாத, ப்ளீஸ் அழாதம்மா. சின்ன வயசுல இருந்தே நான் ஆசைப்பட்ட எல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு. எனக்காக கவலைப்படவும், நான் கவலைப்படும் போது எனக்கு ஆறுதல் சொல்லவும் நீ இருக்கு. ஆனா முரளி பாவம்மா, இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் இப்பதான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கான். ஆனா அந்த பணத்தையும் புகழையும் விட தேவியைத்தான் பெருசா நினைக்கிறான். தேவி அவனுக்கு கிடைக்கலன்னா அந்த அதிர்ச்சி அவனால தாங்க முடியாதுமா. தேவி தேவி ரொம்ப தைரியமான பொண்ணுமா. கொஞ்ச நாள்ல எல்லாத்தையும் மறந்துட்டு அவனுக்கு ஒரு நல்ல மனைவியா இருப்பா. அப்பா செஞ்ச பாவத்துக்கு என்னால முடிஞ்ச பிராய்ச்சித்தம் இதுதான். நீ பெத்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறப்பா. உங்க அப்பாவை பழி வாங்குற விஷயத்துல நீ ஜெயிச்சிருக்கலாம். ஆனா அதனால ஒரு நல்ல குடும்பம் அழிய போகுது. இத பாரு. சார், ஒரு மாசம் டைம் கொடுங்க சார். நான் எப்படியாவது பணத்தை கட்டிடுறேன். இதெல்லாம் வெளியே எடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப அவமானம் ஆயிடும் சார். இப்ப கெஞ்சி என்ன பண்றது சார்? பணத்தை கையாடல் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கணும் சார். இப்ப அதுக்கெல்லாம் டைம். செப்டே பாட்டுங்க, நான் பணம் கட்டுறேன். ஓகே சார். ப்ளீஸ் அதெல்லாம் உள்ள வைங்க, அதெல்லாம் உள்ள வைங்க. ரொம்ப சந்தோஷம்பா. எங்க நீ வராம போயிடுவியோன்னு நினைச்சேன். நாங்க இந்த வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடியாவது வந்தியே. ரொம்ப சந்தோஷம். ரிஷி, ஜப்தி நிப்பாட்டு. நீ எங்களுக்காக எதையும் விட்டு கொடுக்க வேணாம். ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா இந்த வீட்டை காலி பண்ணிடுவோம். நான் அண்ணாங்கிற உரிமையில தான் அவனை அடிச்சம்மா. இல்லைன்னு சொல்லுங்க, நான் போயிடுறேன். நீங்க எல்லாம் யாருன்னு எனக்கு தெரிஞ்சா நான் எங்க உங்களை எல்லாம் வெறுத்துட்டு வேணும்னு ஒண்ணுமே சொல்லாம மறைச்சு வச்சிருந்தீங்கல்ல. நான் அவ்வளவு கேவலமானவனாடா. ஏய், நீ என்ன பத்தி என்ன நினைச்சாலும் எனக்கு அக்கறை இல்லடா. என்ன பொறுத்த வரையில நீ என்னோட தம்பி. எக்ஸ்கியூஸ் மீ. நான் கஷ்டத்தில் இருக்கும்போது நிறைய தடவை எனக்கு ஆறுதல் சொல்லிருக்கீங்க. ரொம்ப நன்றி. வரேன். சின்ன வயசுல இருந்த உங்களை பழி வாங்கணும்னு நினைச்சவன் தான். ஆனா இன்னையில இருந்து அந்த எண்ணத்தையும் மறந்துட்டேன். இல்லப்பா, உன் பங்குக்கு நீ பேசிட்ட. ஆனா உங்க அம்மா சர்வ 4 வார்த்தை இவரு கேட்டதா மனசுக்கு நிம்மதியா இருக்கும். ஒரு பொண்ணு வாழ்க்கை அழியறதுக்கு என்ன காரணமாக்கிட்டீங்களே. காலமெல்லாம் அதையே நான் நினைச்சு வேதனைப்படுற அளவுக்கு செஞ்சுட்டீங்களே. என் சொத்துக்கு ஆசைப்பட்டுதான் என்ன கல்யாணம் பண்ணிட்டீங்க. எல்லாத்தையும் நீங்களே கட்டிக்கிட்டு அழுங்க. நாங்க போறோம். லட்சுமி, என்ன மன்னிச்சிரு. எந்த பொண்ணு பூவோட பொட்டோட சாகணும்னு ஆசைப்படுவா. ஆனா எனக்கு இப்ப இந்த ஆசையே செத்து போச்சுங்க. எனக்கு கொள்ளை வைக்கிறதுக்கு இப்ப 2 பிள்ளைங்க இருக்காங்க. அதுவே போதும். முரளி, உறவை சொன்ன உங்ககிட்ட எதையுமே கேட்கறதுக்கு எனக்கு யோகியதை இல்லப்பா. ஆனா உங்க வீட்டுல ஏதாவது ஒரு மூலை எனக்கு காமிச்சுன்னா நாங்க அங்கேயே இருந்துக்கிறோம். ரிஷி, ரிஷி,
மாப்பிள்ள தேவி மேல ரொம்ப பிரியமா இருப்பார்ல? இப்ப கை மட்டும் தான் சவந்திருக்கு. அப்புறம் கண்ணு சவக்கும், கண்ணு சவக்கும், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. என்னடி இவ சிரிக்கவே மாட்டேங்கிறா? ஏய், எங்க அப்பா வந்துட்டாங்க. முரளி வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க ரிஷியும் அவங்க அம்மாவையும் பார்த்தேன். அப்பதாம்மா எனக்கு விஷயமே புரிஞ்சது. தேவி, உனக்கு நல்லது பண்றதா நினைச்சு உன் சந்தோஷத்தையே கெடுத்துட்டேம்மா. மன்னிச்சிருமா. பிரிச்சா கல்யாணம், நான் என்ன செய்ய போறேன்? நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்கும். வாடி வாடி, எங்கடி போற? பப்ளி மாஸ், இந்த வாடி போடிங்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. சரி, உங்க அக்கா ரெடியா இருக்காங்களான்னு கேட்கறதுக்கு தான் கூப்பிட்டேம்மா. சின்ன மேடம் ரெடி ஆயிட்டு இருக்கா, வருவா. அங்க பாரு, கொஞ்சம் எடுத்துக்கலாமா? குரு 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 குரு, ஒரு நிமிஷம். எல்லாம் ஓகேவா? ஓகேடா கண்ணா, எல்லாமே ஓகேவா? டபுள் ஓகேடா. என்னடா எல்லாமே சரியா தாண்டா இருக்கு, ஏன்டா குழப்பற? குழப்பல, நல்லா யோசனை பண்ணி தான் சொல்றேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்காக ரூம்ல தனியா ஒரு இங்கிலீஷ் ஃபுல் வெயிட்டிங். இப்போ ஓகே தானே? ஓகே. அக்கா அக்கா, இந்த பட்டு புடவையில ரொம்ப டக்கரா இருக்கீங்க. பாக்குறவங்க எல்லாம் நீங்களா இல்ல தேவியா கல்யாண பொண்ணுன்னு ரொம்ப அசந்துருவாங்க. போங்க தம்பி, இந்த சமயத்துல போய் கேலி பண்ணிட்டு. இந்த சமயத்துல தான் பண்ணலாம். தீபக், திவ்யாஸ் பாய்ஃப்ரெண்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். Congratulations for what? Oh, for the marriage? Yeah. Thank you very much. இங்கே வந்துட்டியா? தம்பி, நான் இவங்களை கவனிச்சுக்கிறேன், நீங்க போங்க. வா. அக்கா நல்லா கவனிச்சுக்கங்க. என்னோட சகலபாடி. அப்புறம் உங்க சின்ன மாப்பிள்ளை. இவர்தான் டாக்டர் ரிஷி. எனக்கு ஊசி போடாமலே ட்ரீட்மெண்ட் கொடுத்துவாரு. வாடா வாடா. ஹாய் முரளி, கங்க்ராச்சுலேஷன். ஏண்டா லேட்டு? இவதான் லேட்டு. டேய், எல்லாரும் கல்யாணத்துக்கு அப்புறம் உப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. கேர்ஃபுல்லா பாத்துக்கோ, வெடிச்சிடாத. பொண்டாட்டி முன்னால அடி வாங்க போறேன். வாடா. வா, சமைக்கிறதுக்கு போலாம் வா. வாங்க. தம்பி, ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. முரளி, எல்லாரையும் கவனிச்சது போதும். முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு, போய் ரெடி ஆகும். ரிஷி, தேவி ரொம்ப அழகா இருக்கல இந்த ட்ரெஸ்ல. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் முதல்ல திருஷ்டி சுத்தி போடணும். முகூர்த்தத்துக்கு நாழி ஆயிடுத்து, மாப்பிள்ளை அடிச்சுன்னு வாங்க. டேய், ஐயர் கூப்பிடாத, போய் மனவரல் உட்கார். என்ன முரளி விளையாடுற? நீ தானே மாப்பிள்ளை. டேய், வளராது. இந்த கண்ணாமூச்சி விளையாட்டெல்லாம் இனி வேண்டாம். ரிஷி, நீயும் தேவியும் ஒருத்தர் ஒருத்தர் நேசிச்சது, எனக்காக விட்டு கொடுத்தது, அதனால இந்த ரெண்டு குடும்பத்திலயும் வந்த பிரச்சனை, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். இதெல்லாம் இந்த பொண்ணு சொல்லுதான் எனக்கு தெரியும். நியாயமா சொல்ல போனா இந்த கல்யாணத்துல நீதான் மாப்பிள்ள, நீதான் அங்க உட்காரணும். முரளி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. உனக்கு இப்பதான் வாழ்க்கையே ஆரம்பிச்சிருக்கு. தேவி உனக்கு இல்லாம போனா நீ எவ்வளவு வேதனைப்படுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். டேய், நீங்க எல்லாரும் முரளி முரளின்னு என் மனசுதான் பாத்துக்கிட்டா, அந்த பொண்ணு மனசை பார்க்க தவறிட்டீங்க. நான் கூட தான். ஆனா இன்னும் அந்த பொண்ணு மனசுல இருக்கிறது நீதான்டா, நான் இல்ல, நீதான். அம்மா,
பிறவியிலேயே நான் ஏன் ஊமையா பிறந்திருக்க கூடாதுன்னு இப்ப வருத்தப்படுறேன். ஏன் தெரியுங்களா, மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் வெளியே சொல்லிருக்க முடியாது இல்ல, அதனால யாருக்குமே எந்த விதமான வேதனையும் கொடுத்திருக்க முடியாது இல்லையா? ஒண்ணு தெரியுமா குரு, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த கோபுரத்துல பொம்மை எல்லாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் நாம தான் கோபுரத்தையே தாங்குறோம்னு மனசுல நினைச்சுக்குமா பைத்தியக்காரத்தனமா. நானும் இந்த மாதிரி இந்த தேவிக்கு எல்லாமே நான் தான் நினைச்சு என்னென்னவோ கனவு கண்டுட்டு இருந்தேன். பைத்தியக்காரத்தனமா. நீங்க கூட என்கிட்ட போய் சொல்லிட்டீங்களா குரு? அதுக்காக நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா தாடியை வளர்த்து நான் தேவதாஸ் மாதிரி அலைய போறது இல்ல. நான் பழைய முரளியே இல்ல. I am a very popular singer. I am a very matured person. And I am a good sport too. And take it easy is my policy. என்ன தேவி, நான் பேசுன இங்கிலீஷ் கரெக்ட் தானே? வாடா தேவி, உனக்கு எங்க நன்றி கடன் செய்ய முடியாம போயிடுமோன்னு பயந்துட்டு இருந்தேன். வாங்கியா இருக்கலாமே. ஐயர்வாள், ஊம பாஷையில மந்திரம் சொல்ல தெரியுமா உங்களுக்கு? தெரியாது இல்ல, நான் சொல்றேன் பாருங்க. நீ எப்பவுமே இப்படி சிரிச்சுட்டே இருக்கணும், அது போதும் எனக்கு. அப்பா வாங்க, ஏன் அங்கேயே நின்னுட்டீங்க? வந்து அம்மா பக்கத்துல நின்று மனப்பூர்வமா பொண்ணு மாப்பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ணுங்க. அம்மா உங்களை எப்பவோ மன்னிச்சிட்டாங்க. வாங்க வாங்க அம்மா, கொடுங்க அப்பா, வாங்க. கெட்டி மேளம், கெட்டி மேளம். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. யாரையாவது லவ் பண்றீங்களா? இல்லவே இல்ல. வழிவிடு வழிவிடு வழிவிடு, என் தேவி வருகிறாள். 1 செகண்ட்.